பேரனுக்கு தடங்கல் ஆகிட்டே இருக்குது திருமணம். பேரனுக்கா? ஏதோ மகாபில்ல பேரனுக்கு திருமணம் தடையாக இருக்குது. வந்துட்டு போனாங்க. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வரணுன்னாங்க. ஜோலி இருக்குன்னு போயிட்டாங்க. சரி சரி, அந்த பையனுக்கு இந்த இதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க. அன்னைக்கே அவங்ககிட்ட சொன்னோம். அன்னைக்கு வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அவங்க. அன்றைக்கி நீங்களும் திருப்பி வராட்ட கேட்டுக்கோங்க. ஊர் வந்து இந்த ஊர், அது என்ன ஊர்? எடைசவல். எங்கிட்ட மேற்கிட்ட இருக்குது. அன்றைக்கி ஏற்கனவே வந்துட்டு போனாங்க. வந்துட்டு சீக்கிரம் போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு வர சொல்லுங்கள் கட்டாயம். நீங்களும் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு என்புற்று வாழ்க. அகத்தியம் பையன் பேர் என்ன பேர்? பாலாஜி. பாலாஜி பாலாஜி பாலாஜி. அன்றைக்கி ஃபோட்டோலாம் இங்கே காமிச்சாங்க. அப்போமே அதுக்குண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து இன்னும் கூட ஒரு ஆட்டம் 2 ஆட்டம் இங்கே வர சொல்லுங்கள். என்ன பையன் லீவில் வரையில் கட்டாயம் வர சொல்லுங்கள். இல்லாட்டி சபையோட லிங்க் அனுப்பிச்சி வச்சுருங்க. அம்மா அப்பாட்டையும் அப்படி தான் சொல்லிவிட்டோம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். முழு அதீத நம்பிக்கையோடு இறை சபையினுடைய நாம வழிகளை உரைக்க கூறுக. கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அற்புதமாக ஆசிகள் வழங்கி அன்றிலிருந்தே மாற்றங்கள் பெற துவங்குகின்ற இறைகணங்கள் ஆற்றுகின்ற அற்புதங்கள் நிகழ்வேற துவங்கி இருக்கின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். இடையிடையே வருகின்ற காலங்களில் சபை நாடி வந்து பூஜைகளில் கலந்து கொள்கின்ற பொழுதும் மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகி விரைவான கால அளவீடுகளுக்குள் நல் சுபகாரியங்கள் நடைபெறும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஒருமுறை உன்னுடைய புத்திரனுக்காக பௌத்திரனுக்காக அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளுகின்ற அற்புத நிலை தவழும் தலமாய் கசப்பான ஆறு ஓடும் அற்புத தலத்தின் அருகாமையில் அமர்ந்து தோஷங்கள் நீக்குகின்ற வல்லமை கொண்ட நதி இணைந்தோடுகின்ற தகைய ஆலயத்தில் அகிலாண்ட பரமேஸ்வரி ஆலயம் சென்று ஒரு பிரதோஷ நிலைகளில் கலந்து கொண்டு அங்கு அபிடேகத்திற்கு உன் கைங்கரியமாக தேன் அபிடேகம் மற்றும் மஞ்சளும் தேனும் கலந்து அபிடேகத்திற்கு வழங்கி பிரதோஷ நாளில் கலந்து கொண்டு ஆலயத்தை 3 முறை வலம் வந்து இல்லத்தில் அகத்திய நாமங்கள் உச்சரித்து வாழை சித்த நாமங்கள் உச்சரித்தும் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுதும் சபையை முழுவதுமாக ஏற்று நின்று வணங்கி நிற்கின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் சுபகாரியங்கள் நிகழும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். கயத்தாறு தெரியுமில்ல? அகிலாண்டம்மன் கோயிலுக்கு தெரியுமா? பிரதோஷத்தன்னைக்கு போக சொல்லியிருக்காங்க. பிரதோஷத்தன்னைக்கு போய் ஒரு இன்னும் அன்னைக்கு அவங்க வந்ததுலேருந்தே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. தேனும் மஞ்சளும் வாங்கி கொடுத்து அங்கே சபையோட நினப்போடு தான் நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சபையை நினச்சிக்கிட்டேவும் வாங்கி கொடுக்கணும். அந்த பையன் வந்து இந்த நாமத்தை சொல்லணும். பிறகு சொல்லுதான், தெளிவாக சொல்லுதான். சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு சொல்லுவோம். சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு வளமாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.